இப்போ இந்தோனேஷியால வந்து ஃபிஷ் மில்க்ன்றது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல மில்க்ன்றது ஒரு தவிர்க்க முடியாதது. இப்போ நம்ம டெய்லி எந்திச்சோனே டீ, காஃபி ஏதோ ஒண்ணு குடிச்சிர்றோம். பாலு நம்ம வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. பால் நெறைய இதில யூஸ் பண்றோம். அதுக்கு சோர்ஸ் வந்து என்னன்னா, மாடு, ஆடு அந்த மாரி தான் அதுலேருந்து தான் பால் வருது. இன்னும் துபாய்லலாம் ஒட்டக பால், அப்படியே எரும மாட்டு பால் அந்த மாரி பால்லாம் இருக்கு. என்னைக்காவது இப்போ மாட்டுக்கெல்லாம் பஞ்சம் வந்து மாடே இல்ல, பாலே வழி இல்ல அப்டின்னா என்ன நடக்கும்? அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்தோனேஷியால வந்துருச்சு. அங்க வந்து பயங்கர மாடுக்கெல்லாம் வந்து பயங்கர கிரைசிஸாம். மாடே இல்லையாம். அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஃபிஷ்லேருந்து மில்க் எடுக்கலாம் அப்டின்ற மாரி ஒரு ஐடியாவோட வந்திருக்காங்க. நம்மளே யோசிக்கிறோம் எப்புட்றா ஃபிஷ் மில்க் குடுக்குமா? என்ன கதை இது? அப்டின்னு யோசிச்சா, இந்தோனேஷியா வந்து ஒரு கோஸ்டல் கண்ட்ரியா இருக்கிறதுனால அங்க ஃபிஷ் வந்து அன்லிமிட்டடா கெடைக்கும். ஃபிஷ்லேருந்து பால் எடுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாவே இருக்கு. இது எப்படின்னா, அங்க போனி ஃபிஷ்ன்னு ஒரு ஃபிஷ் எடுக்குறாங்க. அந்த ஃபிஷ்ஷோட முட்டையிலேருந்து தான் இந்த பால் எடுக்குறாங்க. அந்த முட்டைய வந்து பவுடர் மாரி அரைச்சிடுறாங்க. ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்க மாரி. அந்த டேஸ்ட்டுக்காக என்ன பண்றாங்கன்னா, அது கூட ஸ்ட்ராபெர்ரி அந்த மாரி சாக்லேட் அந்த மாரிலாம் ஃப்ளேவர்ஸ் ஆட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்றாங்க போல. அது வந்து பக்கா டெலிஷியஸா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மில்க்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் குடுக்குறாங்களாம். இப்ப நம்ம சத்துணவு திட்டம் அந்த மாரிலாம் இருக்குல்ல. அந்த மாரி ஸ்கூல்லலாம் குடுக்குறாங்களாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப இந்தோனேஷியால வந்து ஃபிஷ் மில்க் தான் வந்து அதிகமா கன்சியூம் பண்றாங்க அப்படின்ற மாரி இப்ப பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. இது இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு 4 பில்லியன் அளவுக்கு வேல்யூ உள்ள இண்டஸ்ட்ரி அப்படின்றாங்க. இதுல வந்து ஒரு 2,00,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல ஹெல்த் பெனிஃபிட்டும் பார்த்தா நெறையாவே இருக்கு. இப்போ அதில வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கு. ஒமேகா 3 அந்த மாரிலாம் இருக்கு ஃபிஷ்ல. அந்த மாரி அது பிரெயினுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா இது இருக்கும் அப்டின்ற மாரி ஒரு தரப்பு மக்கள்லாம் சொல்றாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் அப்டின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ப்ராப்பரான பிரச்சனை மாடு இல்ல. அதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்காம மீனுக்கு போய்ட்டாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் தராது. ஏன்னா, இது ஒரு மேம்மல்ல இருந்து வர பால் இல்ல. இது வந்து நம்மளே ஆர்ட்டிஃபிஷியலா உருவாக்குறது. அதுவும் இல்லாம இது வந்து பயங்கர ப்ராசஸ்டு நெறைய சுகர் கன்டென்ட்லாம் சேர்க்கிறோம். இது அந்த அளவுக்கு நல்லது இல்ல, கெடுதல் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆனாலும் இதுக்கு கவர்ன்மென்ட் சைட்லருந்து அந்த அளவுக்கு ஆதரவு வரலன்னு நெனைக்கிறேன். இந்தோனேஷியாவோட ஹெல்த் மினிஸ்டர் அவரு என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்மளுக்கு மாடு தான் பிரச்சனைன்னா, நம்ம இப்ப புது மாடுலாம் வளர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா, ஆஸ்திரேலியாலேருந்து மாடு வாங்கிக்கலாம். இப்ப இல்லன்னா, ஆஸ்திரேலியாலேருந்து பால் வாங்கிக்கலாம். இல்ல ஆஸ்திரேலியன் ஏதோ ஒரு மாட்டு கம்பெனியோ, இல்ல பால் கம்பெனியோ வாங்கி நம்ம ரன் பண்ணலாம். நெறைய ஆல்டர்னேட்டிவ்லாம் இருக்கு. ஃபிஷ் மில்க்ன்றது வந்து ஒரு கரெக்ட்டான ஆல்டர்னேட்டிவா இருக்காது அப்படின்ற மாரி கவர்மெண்ட் தரப்புல சொல்றாங்க. ஃபிஷ் மில்க்க பத்திலாம் ஐடியா இல்ல. ஆனா நான் வந்து சின்ன வயசுலலாம் இந்த ஃபிஷ் ஆயில் டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். நானும் எங்க அக்காவும் இந்த 7C கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் அது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 வருஷமா அப்படியே கன்டினியூஸா சாப்பிடுவேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்க வீட்டு மளிகை சாமான்ல அது ஒரு ஒரு லிஸ்ட்டா எழுதுவோம். மாசம் மாசம் எங்க 2 பேருக்கும் ஒரு ஒரு பாட்டிலு டெய்லியும் நைட்டு வந்து அத சாப்பிடுவோம். அது பார்க்க எப்படி இருக்குன்னா, மஞ்ச கலர்ல நல்லா பவுன்ஸியா இருக்கும். அது எதாவது இன்கேஸ் நம்ம வாயில போடும்போதே உடைஞ்சிடுச்சுன்னா, ஒரு மாரி நெய் சாப்பிடுற ஃபீல் இருக்கும். அதனால நான்லாம் உள்நாக்குல போட்டு குடிச்சிட்டு இருப்பேன். அது வந்து நம்ம நல்ல ஹெல்த்தி ஒரு ஃபிஷ்ல இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இருக்கும். அதனால சின்ன பசங்கலாம் ரெக்கமெண்டேஷனோட சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுருக்கேன். இப்ப ரீசென்ட்டா கூட என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. "இது என்னய்யா சாப்பிட்டுட்டு இருக்க? ரெக்கமெண்டடா டாக்டர் சொன்னாரா?" "இல்ல, இல்ல யார் வேணா சாப்பிடலாம்யா. ஒமேகா 3 அது வந்து நம்ம உடம்புலலாம் சுரக்காது. இது ஃபிஷ்ல தான் கிடைக்கும்." அப்படி இப்படின்னாரு. "இது நான் போட்டாலே எனக்கு ஜுரம்லாம் வராது." அப்படி இப்படின்னாரு. ஓகே, ஓகே அப்படின்னு. இந்த மாரி ஃபிஷ்ல வந்து நெறைய சூப்பர் சூப்பர் டிஷ்லாம் இருக்கு. இப்போ சுஷிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபிஷ்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா நம்ம வீட்ல வறுத்து சாப்பிடுறது, பொரிச்சு சாப்பிடுறது, அப்புறம் கருவாடு அந்த மாரி ஃபிஷ் முட்டை கூட நெறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. அது பயங்கர ஹெல்த்தியும் கூட. அதெல்லாம் தாண்டி இப்ப ஃபிஷ் மில்க்குக்கே வந்துட்டானுங்க. ஆனா இந்த திட்டம்லாம் வந்து இந்தியால இன்கேஸ் ரீச் ஆனாலும் தமிழ்நாட்டுக்குலாம் கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சாலே ஃபர்ஸ்ட்டு ஓடி போய் வாங்குறது பால் பாக்கெட் தான். நம்ம கடைக்கெல்லாம் போய் கேட்டா பால் இல்லப்பா, பால் இல்லப்பான்னு என்னடா அவ்வளோ பேர் பால் வாங்கிட்டீங்களான்னு இருக்கும். அதே மாரி கவர்மெண்ட்டும் வந்து பால்ல தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இந்த மாரி மழை வந்தாலே டக்குன்னு நியூஸ்ல என்ன வரும்னா, பால் தட்டுப்பாடு இருக்காது. உங்களுக்கு பால் கரெக்ட்டா காலையில வந்துரும் அப்படின்ற மாரி இருக்கும். அதே மாரி நம்ம கடைக்கு போனா கடை மூடி வச்சிருப்பான். ஆனா பால் பாக்கெட் மட்டும் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுலலாம் கால் வைக்காது. ஏன்னா நமக்கு வந்து ஆவின்னு கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துறாங்க. அது நல்லாவே போயிட்டுருக்கு.